நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னை வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூரிஸ்ட் விசாவில் நீங்கள் சிங்கப்பூர் போகணுன்னு ஆசைப்பட்றீங்க, இல்லை நீங்கள் சிங்கப்பூரில் ஒர்க் பர்மிட்டில் இருக்கிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு பாஸில் இருக்கீங்க, உங்கள் ஃபேமிலியை சிங்கப்பூர் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை புதுசாக நீங்கள் தான் சிங்கப்பூர் போகணும், சுற்றி பார்க்குறதுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படின்ற மாதிரி யாராவது இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருவோம். அதுவும் 2025க்கு டூரிஸ்ட் விசாவில் போகணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்க்காம போகாதீங்க. இந்த வீடியோ யாரெல்லாம் சிங்கப்பூருக்கு போகிறாங்களோ டூரிஸ்ட் விசாவில் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? இந்த மாதிரியான சிங்கப்பூரை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு உடனுக்குடனே போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் 100K ரீச் ஆயிடுச்சு. அதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் சிங்கப்பூர் போகணுன்னு நினைக்கிறீங்க. ஃபஸ்ட்டு எதுக்காக நீங்கள் போகணுன்னு நினைக்கிறீங்க? உங்கள் ஃபேமிலியில் யாராவது இருக்காங்க, அவங்கள பார்க்க போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஓகே, டூரிஸ்ட் விசா பெஸ்ட்டு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சுற்றி பார்க்க நீங்கள் போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் டூரிஸ்ட் விசா பெஸ்ட்டு. ஒரு சில பேர் டூரிஸ்ட் விசாவில் போயிட்டு அங்கே போயிட்டு நான் வேலை தேடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் முயற்சி பண்ணுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் சட்டப்படி தப்பு. நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு மட்டும்தான் போகணும். அதர்வைஸ் நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் போயிட்டு அங்கே போயிட்டு வேலை தேடுறது அப்படின்றது சிங்கப்பூர் ரூல்ஸ் படி தப்பு. அதனால் தயவுசெய்து யாராவது வேலை தேடி போகிறீங்க அப்படின்னா தயவுசெய்து போகாதீங்க. அப்படி போனீங்கன்னா ரெண்டு விஷயம். ஒன்று, அங்கே நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் போயிட்டு வேலை தேடுறதுன்றது சட்டப்படி குற்றம். உங்களை அங்கே ஏர்போர்ட்லேயே நீங்கள் வேலை தேட தான் வந்திருக்கீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா உங்களை பேன் பண்ணி அனுப்பிடுவாங்க. திருப்பி அதாவது பேன் பண்ணி அனுப்புவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது உங்களை திருப்பி டீபோர்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் டீபோர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 14A அப்படின்ற ஒரு ஃபார்ம் இருக்குது, அதை சப்மிட் பண்ணணும். அதை சப்மிட் பண்ணி நீங்கள் திருப்பி உள்ளே வரணும். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நிறையா பேர் இந்த மாதிரி டீபோர்ட் ஆனவங்க திருப்பி உள்ளே போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அது மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சப்போஸ் டூரிஸ்ட் விசாலாம் அங்கே இமிக்ரேஷனை கிளியர் பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா கூட அங்கே வேலை கிடைக்கிறது அப்படின்றது உங்களுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு ஒர்க்கு கிடைச்சிடாது. நீங்கள் இதுக்காக நீங்கள் செலவு பண்ணி போகிற அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 50,000 60,000 வரைக்குமே செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், மினிமமாக நான் சொல்கிறது. ஸோ அந்த அமௌண்ட் வேஸ்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் டூரிஸ்ட் விசாவில் சுற்றி பார்க்க போகிறவங்களோ இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாராவது அங்கே இருக்காங்க அவங்கள பார்க்க போகிறதுனோ நீங்கள் போனீங்க அப்படின்னா பெஸ்ட்டான வேயாக இருக்கும். அதர்வைஸ் நீங்கள் ஜாப் தேடி டூரிஸ்ட் விசாவில் சிங்கப்பூர் போகிறீங்க அப்படின்னா அது தவறு. தயவுசெய்து அந்த தப்பை பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போ போகணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, நான் சுற்றி பார்க்க மட்டும் போகிறேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க, ஓகேங்களா? இன்னொருத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா என் ஹஸ்பண்ட் அங்கே இருக்காங்க, இல்லை பிரதர் சிஸ்டர் அங்கே இருக்காங்க, இல்லை ரிலேட்டிவ் அங்கே இருக்காங்க, அவங்கள பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி போகிறவங்க ரெண்டாவது விதம், ஓகேங்களா? இந்த ரெண்டு டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு டைப்புக்குமே கூட எடுத்துக்கலாம். ரெண்டு டைப்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பான்சர் இப்போ நம்ம டூரிஸ்ட் விசா சிங்கப்பூரில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஐசிஏல தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஸ்பான்சர் வேணும். அதாவது சிங்கப்பூர் சிட்டிசன் யாராவது உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னொன்று நீங்கள் ட்ராவல்ஸ் மூலமாக போகிற மாதிரி இருக்கும். ட்ராவல்ஸ் மூலமாக போனீங்க அப்படின்னா அமௌண்ட் ரொம்ப அதிகமாக செலவாகும், நிறையா டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க. அதே இது நீங்கள் ஸ்பான்சர் மூலமாக வந்தீங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டு. உங்களுக்கு சிங்கப்பூரில் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா ஸ்பான்சர்ஷிப் கேட்டு பாருங்கள். நீங்கள் என்ன ரீசனுக்காக வர்றீங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இல்லை ரிலேட்டிவாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஈஸியாக ஸ்பான்சர்ஷிப் கொடுத்துருவாங்க. யாருன்னு தெரியலை அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் ஸ்பான்சர்ஷிப் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அவங்களோட கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா சிங்கப்பூர் சிட்டிசன் இல்லைனா பிஆர் தான் ஸ்பான்சர்ஷிப் கொடுக்க முடியும். அவங்களோட இதை நீங்கள் யூஸ் பண்ணி போகிறப்ப அங்கே போயிட்டு நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுறீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தான் ப்ராப்ளம் ஆகும். அதனால் யாருமே அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சவங்களா இருந்தால் மட்டும்தான் கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் நல்லா தெரிஞ்சவங்களா இருந்தால் மட்டும் நீங்கள் அந்த மாதிரி ஸ்பான்சர்ஷிப் கேட்டு பாருங்கள். கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளைங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா வெறும் $30 தான் ஆகும். நீங்கள் டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணி நீங்கள் எடுக்கிறதுக்கு வெறும் $30 தான். அதே இது இந்தியாவில் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா 3000 4000 5000 வரைக்கும் கூட ஆகும். அதே மாதிரி நீங்கள் சிங்கப்பூர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா தேக்கால நிறையா ட்ராவல் ஏஜென்சிஸ் இருக்குது. அவங்களும் டூரிஸ்ட் விசா எடுத்து கொடுப்பாங்க. அவங்க $50 $100 வரைக்கும் கேட்பாங்க. நீங்கள் லிட்டில் இந்தியாவில் இந்த ஏர் ட்ராவல்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே போய்ட்டு நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டிங்க அப்படின்னா அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே $50 $100 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 5000 10,000 வரைக்கும் கூட இந்திய ரூபாய் மதிப்பில் சார்ஜ் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ அவங்க விசா மட்டும்தான் எடுத்து கொடுப்பாங்க. நீங்கள் எங்கே கொடுத்தீங்க அப்படின்னாலும் விசா மட்டும் தான் எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் இங்கேருந்து நீங்கள் போகையில் பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக வச்சுட்டு போகணும், ஓகேங்களா? நம்ம எவ்ரி மந்த் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெளிநாடு
அதாவது சிங்கப்பூர் போகிறதுக்கு என்னென்ன பாஸுக்கு என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க. டூரிஸ்ட் விசாவில் போகல நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா டூரிஸ்ட் விசாவில் உங்களுக்கு வந்து வேக்சின் சர்டிஃபிகேட் கூட இப்போல்லாம் பெருசாக கேட்குறது கிடையாது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இமிக்ரேஷன் கிளியர் பண்ணணும். நீங்கள் இப்போ வந்து ஒரு ஒர்க்குக்காக போகிறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட விசா இருக்கும். நீங்கள் டூரிஸ்ட் விசாக்காக போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் டூரிஸ்ட் விசான்னு வருவீங்க. இப்போ உங்கள் ஹஸ்பண்டை பார்க்க போகிறீங்க, இல்லை உங்கள் ரிலேட்டிவை பார்க்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு கரெக்டான ரீசன் வேணும். ஸோ அப்ளை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அப்ளை பண்ணையில் அவங்கள்ட்ட நீங்கள் தெளிவாக கேட்டுக்கங்க. யார்கிட்ட கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்கள்ட்ட ரொம்ப தெளிவாக கேட்டுக்கங்க. என்ன பாஸுக்கு நீங்கள் என்ன ரீசன் வந்து எனக்காக போட்டிருக்கீங்க, நான் எதுக்காக இங்கே சிங்கப்பூர் வர்றேங்கிற மாதிரி நீங்கள் ரீசன் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத தெளிவாக போட்டுக்கங்க. ஒரு உதாரணத்துக்கு அவங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண வர்றாங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனோட இன்விடேஷன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கையில். அதே மாதிரி அவங்க யார் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்கன்ற அவங்க நேமு, அவங்க ஃபோன் நம்பர் உங்கள் கையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்டை பார்க்க போகிறீங்க, இல்லை உங்கள் ஒய்ஃபை வந்து பார்க்க போகிறீங்க டூரிஸ்ட் விசாவில் அப்படின்னா உங்களுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் தேவைப்படும். ஸோ அதனால் நீங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா, இந்தியாவில் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, உங்களோட மேரேஜ் ஃபோட்டோ. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து யாரை பார்க்க போகிறீங்களோ அவங்க வந்து ஒர்க் பர்மிட்டில் இருக்காங்க, இல்லை எஸ்பாஸ் இபாஸில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட அந்த பாஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பாஸோட ஃபோட்டோ வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்களோட ஃபோன் நம்பர் வந்து உங்கள் கையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து கண்டிப்பாக எல்லாட்டையும் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு, என்கொயரி பண்ணுறாங்க அப்படின்னா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் இதை நீங்கள் சரியாக சப்மிட் பண்ணலை அப்படின்னா உங்களை திருப்பி அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஸ்பான்சர் யார் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க அப்படின்னா அவங்களோட பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கணும். அவங்க ஃபோன் நம்பர் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்கன்னா அவங்க ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ வந்து அவங்க ஃபோன் நம்பருக்கு அவங்க கால் பண்ணி கூட என்கொயரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஐசிஏ ஆஃபீஸர்ஸ்க்கு வந்துட்டு ஏதாவது டவுட் வந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து எல்லாமே என்கொயரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வந்துட்டு நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நான் சொன்ன மாதிரி கரெக்டாக வச்சுருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நீங்கள் சிங்கப்பூர் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இமிக்ரேஷன்லேருந்தே உங்களை திருப்பி அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இமிக்ரேஷன்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடுச்சு மோஸ்ட்லி. ஆனாலுமே வந்து அவங்களுக்கு டவுட் வருது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அவங்க என்கொயரி பண்ணி டீபோர்ட் பண்ணுறதுக்கு இன்னுமே நிறைய பேரை டீபோர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் நீங்கள் மாட்டக்கூடாது அப்படின்னா அந்த எல்லா டாக்குமெண்ட்டுமே பத்திரமா வச்சுக்கோங்க. நீங்கள் இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கரெக்டாக என்ன ரீசனுக்காக போகிறீங்களோ அது மட்டும் பண்ணுங்கள். இல்லீகலான ரீசனுக்காக சிங்கப்பூர் போகாதீங்க. அதாவது உதாரணத்துக்கு இப்போ இந்த ஜாப் தேட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் போவீங்க, ஆனால் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சி உங்களை டீபோர்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி டீபோர்ட் பண்ணவங்க நிறைய பேர் வந்து திருப்பி போக முடியல. 14A ஃபார்ம் சப்மிட் பண்ணாலே எனக்கு அப்ரூவல் ஆக மாட்டேங்குது. எதனால் அங்கே ஸ்பான்சர் வந்து திருப்பி 14A ஃபார்ம் ஃபுல்லாக பண்ணி கொண்டு போய் கொடுக்க மாட்டேன்றாங்க, ஐசிஏக்கு போக மாட்டேங்கிறாங்க, எப்படியாவது எனக்கு சிங்கப்பூரில் வேலை வாங்கி கொடுங்கன்னு நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்குறாங்க. பட்டு கரெக்டான அந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணால் தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்து திருப்பி ஃபர்தராக மூவ் பண்ண முடியும். அது அப்ரூவல் வந்தால் தான் மூவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரிலாம் பிரச்சனையில் மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக வச்சுட்டு போங்க. மோஸ்ட்லி இந்த ஹஸ்பண்டை பார்க்க போகிறவங்க அவங்களாம் வந்து பயப்படவே தேவையில்லை. நீங்கள் நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே உங்கள் ஹஸ்பண்டோட ஃபோன் நம்பரு, யார் வந்து உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க, அவங்க என்ன ரீசன் போட்டிருக்காங்க. இப்போ ஹஸ்பண்டெல்லாம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹஸ்பண்ட் வந்து பார்க்க வர்றாங்கிற மாதிரி தான் அவங்க ரீசன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தெளிவாக சொல்லி நீங்கள் மாற்றி சொல்லாமல் பொய் சொல்லாமல் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போகிறீங்கல்ல, நீங்கள் சிங்கப்பூர் போகையிலே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 1 மாதம் தான் விசா கொடுப்பாங்க. ஸோ அந்த 1 மாதம் விசா கொடுக்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த 1 மாத விசாவோட நீங்கள் நிறையா பேர் வந்துட்டு இன்னொரு மாதம் இருக்கிறதுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க. அப்படின்றப்ப நீங்கள் வந்து இப்போ 2 மாதம் இருக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் 2 மாதத்துக்கு வந்துட்டு நீங்கள் டிக்கெட் போட்டு போகக்கூடாது. ரிட்டன் டிக்கெட் வந்து 2 மாதம் கழிச்சு வர மாதிரி ரிட்டன் டிக்கெட் போடக்கூடாது. நீங்கள் இங்கேருந்து போகையிலே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 1 மந்த்துக்கு மட்டும்தான் கரெக்டாக அந்த விசா என்ன நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகிறீங்களா அதுலேருந்து கரெக்டாக 30 நாள் கணக்கு வரும். ஸோ வந்துட்டு நீங்கள் மாதத்தை கணக்கு பண்ணாதீங்க, நாளை கணக்கு பண்ணுங்கள். ஸோ 30 நாள் கணக்கு வரும். நீங்கள் 29வது நாளே கிளம்பி இந்தியா வர்ற மாதிரி டிக்கெட் போட்டுருங்க. அந்த டிக்கெட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நான் ரீஃபண்டபுளாக போட்டுறாமல் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி போட்டுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் போனதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து இந்த நீங்கள் உங்களுக்கு விசா முடியறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு 1 மந்த் எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க. அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க அப்ரூவல் கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த டிக்கெட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி திருப்பி அங்கிட்ட எக்ஸ்ட்ரா 30 நாள் தர்றாங்க அப்படின்னா அங்கிட்ட ஒரு 29 நாளில் வந்து நீங்கள் திருப்பி கிளம்புற மாதிரி நீங்கள் டிக்கெட் வந்து இந்த ஏற்கனவே போட்ட டிக்கெட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் டூப்ளிகேட் டிக்கெட்லாம் போட்டு போவாங்க. அப்போல்லாம் போனீங்க
போனீங்க அப்படின்னா அவங்க செக் பண்ணி பிடிச்சாங்க அப்படின்னா டீபோர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள் சைடு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக போயிட முடியும். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.